தனகுரு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கடுகு காஃபி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது சளி பிடிச்சிருக்கு, நம்ம டேப்லெட் போட முடியாதப்ப இது வச்சு குடிக்கலாங்க. டக்குன்னு ரிலீஃப் ஆகும். கடுகை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்துடணுங்க. நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு பொரியும் பாருங்க. பொரியிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணோம்னா பொரிஞ்சிரும். படப்படன்னு உங்களுக்கு சவுண்டு கேட்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிடுங்க. சுற்றிட்டு ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு நம்ம சுற்றின பொடியை உள்ளே போட்டு கரும்பு சக்கரை போட்டு ஒரு கொதிக்க விட்டிங்கன்னா கடுகு டீ ரெடிங்க. இது சளிக்கு சூப்பர் ரெமெடிங்க. நல்லாயிருக்கும். நம்ம புரட்டாசி மாதத்தில் நம்ம எதுவும் சாப்பிட முடியாது நான்வெஜ் எல்லாம். அப்போ நம்ம மாத்திரை போட்டால் தூக்கம் வந்துடும் சளிக்கு. ஒரு ஒர்க்கில் இருக்கிறோம், நம்மளுக்கு முக்கியமாக நம்ம அந்த ஒர்க் பார்க்கணும், ஆனால் டேப்லெட் போட முடியாதுங்கல டக்குன்னு இந்த கடுகு காஃபி வச்சு கொடுத்தீங்கன்னா சளிக்கு ஜலதோஷத்துக்கு சூப்பராக ரெமெடிங்க. டக்குன்னு கிளியர் ஆகும். வச்சு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் லைட்டாக கசப்பு தெரியுதுன்னா ஒரு ஸ்பூன் கரும்பு சக்கரை எச்சா போட்டுக்கோங்க. கடுகு காஃபி வச்சு குடிச்சு பாருங்கள். சளி எல்லாம் பிடிச்சதுன்னா உங்களுக்கு சூப்பு அந்த மாதிரி நான்வெஜ் எடுத்துக்க முடியாத டைமில் இது ரெமெடியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம வீடியோவில் அடுத்தது சுக்கு பொடியை நான் எப்படி அரைக்கிறதுன்னு போடுறேங்க. அது டெய்லி திருண்டு குளிச்சுட்டே இருந்தால் சளி தொந்தரவே இருக்காது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு திறனும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.